இந்த சூழ்நிலையில் திமுகவில் இணைப்பதற்காக அவரை மூத்த அமைச்சரான அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் சட்டப்பேரவையில் ஒரே வரிசையில் அமர்ந்திருந்த அந்த செங்கோட்டையன், சேகர் பாபு, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் ஒரு வரிசையில் அமைந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்த சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து விலகிய சூழ்நிலையில் இப்பொழுது திமுகவில் கோலோச்சி கொண்டிருக்கும் பி கே சேகர்பாபுவாக இருக்கட்டும், ரகுபதியாக இருக்கட்டும், அல்லது அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த முத்துசாமியாக இருக்கட்டும், KKSSR ராமச்சந்திரனாக இருக்கட்டும் என அதிமுகவில் இருந்து சென்றவர்களே திமுகவில் இப்போது கோலோச்சி வரும் சூழ்நிலையில் செங்கோட்டையனும் திமுகவுக்கு செல்வாரா, திமுகவில் இணைவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்று அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்ற தகவல் இன்று மாலைக்குள் வெளியாகும் என தெரிகிறது. இருந்த போதிலும் தாவேகாவின் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள், அதிமுகவின் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே அவர் தாவேகாவில் இணைய போவது உறுதியாகி விட்டது என்றும், தாவேகாவின் அமைப்பு செயலாளராக அவர் பொறுப்பு, அவருக்கு பதவி வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதனால் தாவேகாவுடனான பேச்சுவார்த்தை கடந்த வாரமே நடைபெற்று அது முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் செங்கோட்டையனின் முடிவில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு செங்கோட்டையன் தான் விடையளிக்க வேண்டும். இப்பொழுது MLA பதவியை ராஜினாமா செய்த சூழ்நிலையில் அவர் வேறு கட்சியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது. சட்டப்பேரவையில் இன்னும் ஒரே ஒரு கூட்டத்தொடர் தான் மீதி இருக்கக்கூடிய நிலையில் அவர் MLA பதவியை ராஜினாமா செய்கிறார் என்றால் அவர் வேறு கட்சியில் இணையப் போகிறார் என்பது கிட்டத்தட்ட 99% உறுதியாகிவிட்டது. அதில் 98% அவர் தாவேகாவில் தான் இணைகிறார் என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த கட்டமாக ஒரே ஒரு சந்தேகம், ஒரு 2% சந்தேகம் திமுகவிற்கு வருவதற்காக, என்றால் அவருடைய முன்னாள் நண்பர்கள் ஈரோடு முத்துசாமி மற்றும் சேகர் பாபு உள்ளிட்டோர், அங்கு ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய நிலையில், ஜெயக்குமார் அதிமுகவில் EPS பிரிவில் இருக்கக்கூடிய நிலையில் இவருக்கும் அந்த முக்கியத்துவம் வாங்கி தருவோம் என்று திமுக தரப்பிலும் உறுதி அளிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் அவரை திமுகவில் இணைப்பதற்கான இறுதிக்கட்ட முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முடிவு செங்கோட்டையன் கையில் இருக்கிறது. அப்போ இந்த முடிவில் அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதுதான் இப்போது செங்கோட்டையன் முன் இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் மீண்டும் இணைய போகிறாரா? அவருடைய முன்னாள் நண்பர்களான ஏவா வேலு, ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR ராமச்சந்திரன், சேகர் பாபு உள்ளிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஓடு இணைந்து அவர் திமுகவில் பயணிக்கப் போகிறாரா, அல்லது தாவேகாவில் அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற ஒரு முக்கியமான பதவி, இரண்டாம் கட்ட பதவியை பெற்று அங்கு பணியாற்ற போகிறாரா என்பதே இப்போது உள்ள கேள்வியாக இருக்கிறது. இருந்தபோதிலும் மற்றொரு மிக முக்கியமானது, அதிமுகவின் அதிருப்தி தலைவராக விளங்கக்கூடிய OPS, TTV தினகரன் உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தாவேகாவை புகழ்ந்து TTV தினகரன் ஒவ்வொரு பேட்டியிலும் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். போட்டி என்பது சட்டமன்ற தேர்தல் காலத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் என்று TTV தினகரன் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். சசிகலாவின் நீடித்த மௌனமும், அவர் இப்பொழுது என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார், அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரே பேட்டியை 4 ஆண்டுகளாக கொடுத்துக் கொண்டிருக்கும் சசிகலாவும் இப்போது இவர்களை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவாரா, அல்லது EPS-ஐ அந்த கட்சியில் இருந்து ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவாரா என்பது குறித்த கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால் அதிமுகவிலும் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் செம்மலை வெகைச்செல்வன் உள்ளிட்டோரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த அதிமுகவில் இருந்து மிக முக்கிய தலைவராக, கொங்கு மண்டலத்தின் முகமாக அதிமுகவின் 2 முக்கிய தலைவர்களின் நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக திகழ்ந்த செங்கோட்டையன் விலகல் மற்றும் அதிமுகவில் என்ன விதமான தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.